ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. லகு வாக்கிய விருத்தி ஆறாவது ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். வன்னி தப்தஜலம் தாப யுக்தம் தேகஸ்ய தாபகம் चिद्भास्याधीस्तदा भासा युक्तान्यं भासयेत्तथा रूपादौ गुणदोषादि विकल्पा बुद्धिगाः क्रियाः ताः क्रिया विषयैः सार्धं भासयन्ति चितिर्मता. चित् चिदाபாசன், அந்தःகரணம், இந்திரியங்கள், விஷயங்கள். சித்து என்பது ஆத்ம சைத்தன்யம், அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது, அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பது. சிதாபாசம் சித்தினுடைய பிரதிபிம்பம். அந்தःகரணம் சூக்ஷ்ம சரீரம் மாயையினால் உண்டு பண்ணப்பட்டது. ஒரு ஸ்தூல சரீரம் மாயையினால் உண்டு பண்ணப்பட்டது. இந்த சித்தினுடைய பிரதிபிம்பமானது மாயா காரியமான பஞ்சபூத காரியமான அந்தःகரணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த ஜடமான அந்தःகரணம் சேத்தனத்தன்மையை பெறுகின்றது. மாயை வாஸ்தவமாக ஜடம், ஆத்மா சேத்தனம், பிரகிருதி சேத்தனம், மாயா அவ்யாக்கிருத்தங்கிற மாயா ஜடமானது. அது சேத்தனத்தன்மையை பெறுகின்றது. தான் சேதனத்தன்மையை பெற்ற அந்தःகரணம் இந்திரியங்களுக்கு சேத்தனத்தன்மையை கொடுக்கின்றது. இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்களை பிரகாசிக்கின்றது, விஷயங்களை அறிகின்றது. இந்திரியங்களுக்கு அறியும் அறிவை கொடுக்கின்றது. இந்திரியங்கள் வழியாக விஷயங்களை அறிகின்றது. அப்படி இருக்கின்ற அந்த அந்தःகரணமானது, சிதாபாசனோடு கூடிய அந்தःகரணமானது, அது அவித்யா காரியம்னால அனாதியாக இயல்பாகவே அவித்தை இருக்குது அதனிடத்தில். அவித்தையினுடைய காரியமான அத்தியாசம் என்பதும் இருக்குது. அதனால் ராகத்வேஷம் கொண்டு விஷயங்களை குணதோஷங்களோடு பார்க்கின்றது. அந்த மனசு, அந்த அந்தःகரணம் விஷயங்களை குணதோஷங்களோடு பார்க்கின்றது. விஷயம் ஈஸ்வர சிருஷ்டியாக உலகத்தில் இருக்கின்றது. அதில் தாரதமியம் இருக்கின்றது. பகவானுடைய சிருஷ்டி பலவிதமாக இருக்கின்றது. ஆனால் இதில் நல்லது கெட்டது என்று தீர்மானம் பண்ணுறது, என்று பார்க்கறது, தேர்ந்தெடுக்கிறது அல்லது விளக்கிறது மனசு பண்ணுற வேலை, அந்தःகரணம் பண்ணுற வேலை. அதனுடைய வாசனைக்கு ஏற்றாற் போல் அது செயல்படுகின்றது. அதனால் உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் ஒருத்தருக்கு பிடித்தமானதாக இருக்குது, இன்னொருத்தருக்கு அது வேண்டாம் என்று இருக்கின்றது. இப்படித்தான் உலகத்தில் விவகாரமானது நடக்கின்றது. அந்த குணதோஷங்களுக்கு ஏற்றாற்போல் இன்ப துன்ப காரியத்தை பண்ணுகின்றது மனது. ஜீவன் காரியங்களை செய்கின்றான். அதற்கேற்ற மாதிரியான பலன் வருது. அந்த பலன் இன்ப துன்பமாக வருகின்றது. இப்படித்தான் உலக பிரவர்த்தியானது இருக்கின்றது. ஜீவனுடைய சம்சார வாழ்க்கையானது இருக்கின்றது. அதனால் நம்ம இதோட புரிந்து கொள்ளணும்.
அதெல்லாம் இங்கே சொல்லலை. இங்கே நேராக தத்துவத்தை, அட்வான்ஸ்டு தத்துவத்தை மட்டும் சொல்கிறார். அது பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய சம்சார வாழ்க்கை எப்படி வந்திருக்குன்னா, இந்த உடம்பு மனது அதில் சிதாபாசன ஜீவத்துவம் ஏற்பட்டு அதன் மேலே அபிமானம் ஏற்பட்டு, இது எப்போ ஏற்பட்டதுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அதாவது அனாதின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படிங்கிறது, முதல் சரீரம், முதல் அந்தக்கரணம் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ எப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை, அனாதி. அதனால் எப்போ இந்த பிரதிபிம்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியாது, இருக்குது. அதனால் ஜீவனே அனாதின்னு சொல்கிறோம். ஜீவன்கிறது, ஜீவத்துவங்கிறது அனாதி. ஈஸ்வரன் அனாதி, ஜீவன் அனாதி, மாயை அனாதி, பிரம்மம் அனாதி. பிரம்மம் அனாதி, மாயை அனாதி, மாயா பிரதிபிம்ப சத்வகுண பிரதிபிம்ப ஈஸ்வரன் அனாதி, ரஜோகுணம். அதெல்லாம் அப்புறம் நம்ம வேறு டெக்ஸ்டில் எல்லாம் பார்ப்போம். ஈஸ்வரனும் இதே மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் தான். ஆனால் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பமாகின்ற பொழுது அது ஈஸ்வரனாக இருக்குது. அவர் ஸ்வரூப ஞானத்தோடு இருக்கிறார். அந்த எந்த உபாதியை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரோ அந்த உபாதியை சத்தியம் நினைக்கிறதில்ல, அதுக்கு மயங்கிறது இல்லை. ஆதாரமான பிரம்மத்தை பற்றிய விவேகம் எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். ஞானஸ்வரூபியாக ஈஸ்வரனும் இருக்கிறார். ஈஸ்வரனும் நம்ம சகுணமாக பார்க்குற ஈஸ்வரன், சிருஷ்டிகர்த்தா இப்படி சகுணமாக சொல்கிற ஈஸ்வரனும் இதே மாதிரி மாயையினுடைய அவித்தியினுடைய அந்தகரணத்தில், சமஷ்டி அந்தகரணம்னு வச்சுக்கலாம், சமஷ்டி அந்தகரணத்தில் சத்வாம்சத்தில் பிரதிபிம்பமாக வர்றார். ஆனால் ஈஸ்வர நம்ம எப்படி ஜீவனுக்கு சொல்கிற பொழுது சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் அந்தகரணம் அல்லது அவித்யா கூட்டல் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொன்னோம். இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொன்னோம். இந்த இடத்துல அவித்யா அப்படிங்கிற பொழுது மலின அவித்யா, மலின சத்துவம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஜீவனுக்கு போடுற பொழுது சுத்த சைத்தன்யம் அது மாற்றமில்லை, அப்படியே தான். இந்த அவித்யா அப்படிங்கிற பொழுது மலின சத்துவம் அப்படின்னு போடணும். மலின சத்துவம்னா சத்துவகுணம் குறைவாக, ரஜோகுணம் தாமச குணம் மிகுதியாக இருக்கிறது, அதுக்கு மலின சத்துவம்னு பேர். அந்த மலின சத்துவமான மாயையில் அல்லது அவித்தையில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன் இது ஜீவன். ஈஸ்வரன்கிற பொழுது சுத்த சத்துவம். அதே மாயையில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது, ரஜோகுணம் தமோகுணம் குறைவாக இருக்கிறது. அதனால் அதுக்கு சுத்த சத்துவம்னு பேர். சுத்த சத்துவ பிரதிபிம்ப சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். சொல்ல ஈஸ்வரனுக்கு ஃபார்முலா போட்டாக்க சுத்த சைத்தன்யம், சுத்த சத்துவம், சுத்த சத்துவமான மாயை ப்ளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம், அது ஈஸ்வர உபாதி, ஈஸ்வரன். அது மூணு சேர்ந்தது ஈஸ்வரன். திரும்ப சொல்லுவா, சுத்த சைத்தன்யம் கூட்டல் சுத்த சத்வ மாயா கூட்டல் பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன் பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். சுத்த சத்துவமான மாயை தான் ஈஸ்வர உபாதி, ஈஸ்வரனுக்கு உடல். ஜீவன்கிற பொழுது சுத்த சைத்தன்யம் மலின சத்துவம், மலின சத்துவமான மாயா அல்லது அவித்யா கூட்டல் பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஜீவன். அதான் வித்தியாசம். ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கும் இருக்க வித்தியாசம் அங்கே சுத்த சத்துவம், நம்ம மலின சத்துவம். அவர் சுத்த சத்துவ பிரதிபிம்ப சைத்தன்யம் மாதிரி தெளிவான நீர்நிலையில் ஏற்படுகின்ற பிரதிபிம்பம். இப்போ அவருக்கு இந்த மாயா உபாதி, அது மாயை என்பது அந்த ஞானம் எப்பொழுதுமே இருக்கும். நான் பிரம்மஸ்வரூபங்கிற ஞானம் எப்பொழுதுமே இருக்கும். இல்லை, ஈஸ்வரன் அவர் மாயா உபாதியோடு இருந்தாலும் அவர் ஒரு பொழுதும் சம்சாரியாக ஆவது இல்லை. பஞ்ச கிருத்தியங்களை பண்ணுறார் அப்படின்னு நம்ம ஈஸ்வரன் வர்ற பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் அப்படின்னு 5 கிருத்தியங்களை, 5 செயல்களை ஈஸ்வரன் செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 வேலை. ஆகமசாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. அதை பண்ணுறார். அப்படி அது பண்ணுறதுக்கு மாயா உபாதி இருக்குது. அந்த உபாதியோட ஒரு சரீரத்தோட பிரகிருத்தியோடு சேர்ந்து தான் பண்ணுறார். அதனால் ஈஸ்வரனை சாக்காரமாக, ஒரு சகுணமாக, ஒரு ரூபமாக சொல்லுகின்றோம். ஆனால் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறல, சுத்த சத்துவ பிரதிபிம்பங்கிறதுனால அவருக்கு இந்த உண்மைகள் எல்லாம், தன்னுடைய உடலை பற்றிய உண்மை, ஆத்மாவை பற்றிய உண்மை, பிரதிபிம்ப சைத்தன்ய பற்றிய உண்மை,
அவருக்கு தெரியும். தன்னுடைய சொரூபமானது எப்பொழுதும் மறக்காமல் இருக்கின்றது. அதனால் அவர் அந்த மாயையை வைத்துக்கொண்டு சிருஷ்டி முதலான காரியங்களை பண்ணாலும் அதில் பந்தப்படுவது இல்லை, நித்திய முக்தராக இருக்கின்றார். அதனால் நம்ம சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறோம், இந்த பிரம்மமே தன்னுடைய மாயா சக்தியில் சத்வாம்சத்தில் பிரதிபிம்பித்து ஈஸ்வரனாக இருக்குன்னு சொல்கிறோம். ஈஸ்வரன் இந்த சகுணம் நிர்குணம்னு ரொம்ப பேதப்படுத்துறது இல்லை. மாயையோட இந்த நிர்குண பிரம்மமே மாயையோடு சேர்ந்து சகுண ஈஸ்வரனாக இருக்கின்றது. ஏன்னா அவர் எப்பொழுதும் அந்த ஞானத்தோடு இருக்கிறார். நம்மளே ஞானம் வந்துட்டால் நான் பிரம்மம்னா அப்புறம் ஈஸ்வரன் என்னது? அது எப்பொழுதுமே ஞானம் வந்த பிறகு நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, மையேவ சகலம் ஜாத மை சர்வம் பிரதிஷ்டினம்னு நாமளே நினைக்கிற பொழுது ஈஸ்வரன் எப்பொழுதும் அந்த ஞானத்தில் இருக்கிறதுனால அவர் எப்பொழுதுமே பிரம்மமாகத்தான் இருக்கிறார். சொல்லப்போனால் அந்த பிரம்மம் தான் தன்னுடைய மாயா சக்தியில் சுத்த சத்துவத்தில் பிரதிபிம்பித்து ஈஸ்வரனாக அது வெளிப்பட்டு இருக்கார். அது அவருடைய சங்கல்பம், பிரம்மத்தோட சங்கல்பம். பிரம்மத்துக்கு சங்கல்பம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, இருக்குது. அது அதோட சங்கல்பத்தில் ஈஸ்வரனாக இருக்குது. அப்புறம் ஜீவனாக ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அதான் ஜீவனாக இருக்குது. ரஜோகுண பிரதிபிம்ப சைத்தன்யம் தான் சிதாபாசன் ஜீவன். அதனால் அவனுக்கு இந்த உண்மைகள் தெரியறதில்லை, தன்னுடைய சொரூபம் தெரியறதில்லை. இந்த தான் பிரதிபிம்பம் ஏற்படுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த அந்தகரணம் ஸ்தூல சரீரம் அதையே சத்தியம் நினைக்கிறான், அதுவே நான் நினைக்கிறான். இந்த சிதாபாசனே நான் நினைக்கிறான். சிதாபாசன் தான் நான், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் என்னுடையது என்று நினைத்து அதனால் அதை திருப்திப்படுத்துறது, அதை சுகப்படுத்துறது. அது ஏன்னா இந்த உடம்பு மனது என்னது குறைவுடையதாக இருக்குது. இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் எப்பொழுதுமே குறைபாடு உடையதாக இருக்குது, பரிச்சின்னம் உடையதாக இருக்குது. அதோட தன்மை அப்படித்தானே, உடம்போட தன்மை பரிச்சின்னத்துவம் இருக்குது. அப்புறம் உணவு முதலானவைகளை புற விஷயங்களை எதிர்பார்த்ததாக இருக்குது. புற விஷயங்கள்லேருந்து சுகங்கிறது வருது. பேதம் இருக்குது, நான் நீங்கிற வேறுபாடு பேதம் இருக்குது. அதனால் இந்த குறை உணர்வு அனித்தியத்துவம் அப்படிங்கிறது உடம்போட தன்மை. ஆத்மா பூர்ணமாக இருக்குது, உடம்பு அபூர்ணமாக இருக்குது, அனித்தியமானதாக இருக்குது. அப்போ அபூர்ணமான இந்த உடம்பு மனது அதை நித்தியமானதாக அபூர்ணமானதாக ஆக்க வேண்டும். அனித்தியமான உடம்பு மனதை நித்தியமானதாக ஆக்கணும். அதான் நம்மளுடைய வேலையெல்லாம். நம்ம பண்ணுற எல்லா ஆசையும் அதான, எல்லா பிரவர்த்தி எல்லா முயற்சியும் என்ன இருக்குது, அபூர்ணமான உடம்பு மனசை பூர்ணமானதாக ஆக்கணும், அனித்தியமான உடம்பு மனசை நித்தியமானதாக ஆக்கணும்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? அது இருந்தால் தான், அது அப்படி இருந்தால் தான் நான் நித்தியமானவனாக இருக்க முடியும், நான் பூர்ணமானவனாக இருக்க முடியும்னு இந்த சிதாபாசன் நினைக்கிறான் அவனுடைய அவித்தையினால். இது எப்பொழுதுமே இது குறைவுடையது தான், அனித்தியமானது தான். உண்மையிலேயே நித்தியமானது பூர்ணமானது இதற்கு வெளியே, இதற்கு வேறாக சாட்சியாக ஆத்மாவாக இருக்கின்றது. நானே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அதனுடைய பிரதிபிம்பம் தான். இந்த உடம்பு மனசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அந்த கட்சி ஆள்னா, நான் அந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆள். ஏன்னா இது சேத்தனம். சிதாபாசன் சேத்தனாம்சம் தானே, சிதாபாசன் சேதனாம்சம். இந்த உடம்பு மனசு இது ஜடம், உடம்பு மனசு ஜடமாக இருக்குது. சிதாபாசனோ அது சித்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்குது, அதனால் சேத்தனாம்சமாக இருக்குது. அதனால் இவன் தன்னை சேர்த்து கொள்ளணும்னா அங்கே தான் சேர்த்து கொள்ளணும். அவன் அங்கே சித்தோடு தான் தன்னை இணைத்து கொள்ள முடியும், சித்தினுடைய நிழலாக இவன் இருக்கிறான். ஆனால் அறியாமையினால் இந்த ஜட பதார்த்தத்தோடு தன்னை சேர்த்து கொள்கிறான். அப்படி தன்னை சேர்த்து கொண்டு அதை எப்படியாவது நிரந்தரமானதாக்கணும், பூர்ணமானதாக ஆக்கணும், அந்த மித்தியாவாக இருக்கிறத சத்தியமாக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் பிரச்சனை. அதனால் இதை இதுக்கு அதனால் என்ன பண்ணணும்? அவன் விவேகம் பண்ணணும், ஆத்மானாத்ம விவேகம் பண்ணணும். தன்னுடைய நான் ஒரு பிரதிபிம்பம், உண்மையான பிம்பம் சைத்தன்யம், ஆத்மா சாட்சி என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரூபாதோ குணதோஷாதி விகல்பாக புத்திகாக கிரியாக. அதனால் இதெல்லாம் நம்ம இதற்கு பின்னாடி புரிந்து கொள்ளணும். இந்த ரூபம் முதலான தோஷங்கள், குண தோஷங்கள், விகல்பங்கள், இவைகள் புத்தியினுடைய காரியங்கள். அறியாமையோடு கூடிய இந்த சிதாபாசனுடைய வேலை இது. அவித்தையில் இருக்கக்கூடிய சிதாபாசனுடைய காரியம் இது. என்னது? இந்த
குணதோஷங்களை கல்பிக்கிறது, உலகத்தில் குணதோஷங்களை கல்பிக்கின்றது. அப்புறம் தானே குணதோஷம் உடையவனா தன்னையே நினச்சிக்கிறது, தன்னையே குணதோஷம் உடையவனாக நினைக்கிறது, தன்னுடைய உடம்பை குணதோஷம் உடையதாக நினைக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குணதோஷத்தோடு கூடியதாக நினைத்தல் என்பது இந்த சிதாபாசனுடைய வேலை. ஆனால் இந்த சித்தானது இந்த சிதாபாசங்களையும் இந்த விஷயங்களையும் பிரகாசப்படுத்துகின்றது. விஷயங்களோடு கூடி விஷயகி சார்த்தம் தாகா கிரியாகா பாசயந்தி சிதிஹி, இது அனைத்தையும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. சித்து அனைத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இச்சித்து சிதாபாசன் அந்தகரணம் இந்திரியங்கள் விஷயங்கள் அனைத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் சித்தானது சைத்தன்யமானது இருந்து கொண்டிருக்கின்றது, விளங்கி கொண்டிருக்கின்றது. இது சிதாபாசனுடைய ஸ்வரூபம், சித்தினுடைய ஸ்வரூபம். இப்போ இந்த சித்திக்கும் சிதாபாசனையும் நம்ம பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் மேற்கொண்டு தொடருகிறார் அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். ரூபாச்ச குணதோஷாப்யாம் விவிக்தா கேவலா சிதிஹி சைவானுவர்த்ததே ரூப ரசாதீனாம் விகல்பனே ரூபாச்ச குணதோஷாப்யாம் விவிக்தா கேவலா சிதிஹி சைவானுவர்த்ததே ரூப ரசாதீனாம் விகல்பனே ரூபாச்ச ரூபாத் இருக்கு. ரூபாத் ச குணதோஷாப்யாம் விவிக்தா கேவலா சிதிஹி சாயேவ ரூபரசாதீனாம் விகல்பனே அனுவர்த்ததே. என்ன சொல்கிறார்? இந்த ரூபத்திலிருந்தும் குணதோஷங்களிலிருந்தும், ரூபாச்சன ரூபத்திலிருந்தும் சப்தமி விபக்தி, பஞ்சமி விபக்தி, ரூபத்திலிருந்தும் 5ஆம் வேற்றுமை, உருவங்களிலிருந்தும் வடிவங்களிலிருந்தும் விஷயங்களிலிருந்துன்னு அர்த்தம். ரூபங்கிறது உபலக்ஷணம், எல்லாமே எல்லா போக விஷயங்களிலிருந்தும். அப்புறம் குணதோஷாபியாம், குணதோஷம் குணங்கள் குறைகள், குணம் குற்றங்கள். ஒன்றில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் குணம், அதனில் இருக்கக்கூடிய குறைபாடு தோஷம். குணதோஷங்களிலிருந்தும் விவிக்தா, விவிக்தானா தனியாக வேறுபட்டதாக இருந்து, கேவலா சிதிகி, கேவலா சிதிகினா சுத்தமான அறிவானது, வேறுபட்டதாக இருப்பது கேவலா சிதிகி. இது ஒரு வாக்கியம். ரூபாச்ச குணதோஷாபியாம் விவிக்தா கேவலா சிதிகி. இந்த சுத்த சைத்தன்யம், கேவலான கேவலம்னா சுத்தம்னு அர்த்தம், மலரகிதம், சுத்தமான ஆத்மாவானது, சுத்த சைத்தன்யமானது இந்த ரூபம் குணதோஷங்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. அப்படின்னா இவைகளால் பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. இது எப்படி வேணாலும் மாறலாம், உடம்பு எப்படி வேணாலும் மாறலாம், மனசு எப்படி வேணாலும் மாறலாம், விஷயங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அவைகளை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மாவானது அதனிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. வேறுபட்டதாக இருந்ததுன்னா அதனால் பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. லைட் இருக்குது, லைட் எரியுதுன்னா லைட்டு அறை சுத்தமாக இருக்கிற பொழுது அதையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்குது. அறையில் வேறு ஏதாவது குப்பையாக இருந்தால், கூட்டாமல் ஒரே குப்பையாக இருந்ததுன்னா அதையும் காமிச்சிட்ருக்கு, அவ்வளோதானே. அதனால் லைட்டுக்கு ஏதாவது குப்பையாக இருக்கிறது, குறையாக இருக்கிறது, இல்லை ஏதாவது விலை பற்றி ஏற்றி வைக்கிறான், புகையாக இருக்குது, அதனால் லைட்டுக்கு ஏதாவது பாதிப்பான ஒன்றும் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அது என்னவா இருந்தாலும், புகை இருந்தாலும், குப்பை இருந்தாலும், இல்லை தூய்மையாக இருந்தாலும், தெய்வ விக்கிரகம் இருந்தாலும், எல்லாவற்றையும் அது அப்படியே காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அந்த குணதோஷங்களை அது அப்படியே காட்டிக்கொண்டு இருக்கின்றது, அதற்கு வேறாக இருக்கின்றது. அதனால் அது பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. சூரியன் இருக்கிறார், மேலே இருக்கிறார், அவர் கங்கை ஜலத்திலையும் பிரதிபிம்பம் ஏற்படுது, கங்கா ஜலத்தையும் பிரதிபிம்பிக்கின்றார். அப்புறம் கூவம் ஓடுதுன்னா, நம்ம உள்ளூர் ஆறு ஓடுது, சாக்கடை ஓடுதுன்னா அதுலேயும் அதோட பிரதிபிம்பம் வருது, அதையே அவர் தான் பிரகாசப்படுத்தி இருக்கிறார். அந்த சாக்கடையும் அவர் தான் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார், கங்கையையும் அவர் தான் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதனால் அவருக்கு ஏதாவது குறை நிறைகள், ஏதாவது குணதோஷம் அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிறோமானா ஒட்டி கொள்ளாது. இப்போ கண்ணால் நம்ம பொருளை பார்க்குறோம்,
பொருள் பார்க்குற விஷயத்தில் குணதோஷம் இருக்கலாம். அது கண்ணில் வந்து ஒட்டிக்கிறோமான்னு அப்படி ஒட்டிக்கொள்ள முடியாது. இந்த நிறத்தை பார்க்குறோமோ பார்க்குற பொழுது அது மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சிவப்பு நிறத்தை பார்க்குற பொழுது சிவப்பாக தெரியுது, மாறி பச்சை நிறத்தை பார்க்குற பொழுது பச்சையாக தெரியுது. அந்த சிவப்பு கண்ணில் வந்து ஒட்டிக்கிறோமான்னு ஒட்டிக்கொண்டால் அடுத்து வேறு நிறத்தை பார்க்க முடியாது. பார்த்தா அது எல்லாமே சிவப்பாக தெரியும், மஞ்சள் காமலை மாதிரி அது அப்படி தெரியும். ஆனால் அப்படி இல்லையே, அதை பார்க்கிற பொழுது அது அப்படி இருக்குது. அப்போ அறிவு அறியப்படுவது ரெண்டும் வேறு வேறு. அதான் இங்கே இந்த அறிவும் அறிபவனும் அறியப்படும் பொருளும் வேறு வேறு. அறியப்படும் பொருளினுடைய குணங்கள் ஒரு பொழுதும் அறிபவனை பாதிப்பது இல்லை, அறிபவனை சார்வது இல்லை. அதான் விவேகம். இந்த ரூபங்களையும் குணதோஷங்களையும், ரூபம் உலகத்தில் இருக்க சகல போக விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், இவைகள் இவைகளிலிருந்து வேறுபட்டதாக ஆத்மாவானது இருக்கின்றது. அதனால் பாதிப்பு அடையாததாக அது இருக்கின்றது. அப்போ அவைகளை பிரகாசப்படுத்துவதாக மாத்திரம் இருக்கின்றது. அவைகளை பிரகாசிப்பதாக மாத்திரம் ஆத்மாவானது அறிவானது இருக்கின்றது. அதனால் அதோட கலந்ததும் கிடையாது, அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. அதனால் இந்த உடம்புல ஆத்மா இருந்தாலும் அது உடம்பிற்கு வேறானது. மனசில் ஆத்மா மனசை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. மனசு இருப்பதற்கும் அதான் ஆதாரமாக இருக்குது. அதே சமயம் அது மனதிற்கு வேறானது. அதனால் பரமார்த்த சாமி தாங்க அங்கே சொல்லுவாங்க, இந்த ஆத்மாவானது உடம்பினுடைய ஒரு பகுதியும் அவயவமும் அல்ல, அது ஒரு பார்ட்டு கிடையாது. ஆத்மா உடம்போட ஒரு பார்ட்டு கிடையாது. அதே மாதிரி உடம்போட ப்ராடக்ட்டும் கிடையாது, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆகுவதும் கிடையாது. அதே மாதிரி உடம்பினுடைய உடைமை பொருள் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், ஆத்மா உடம்போட ஒரு பகுதியும் கிடையாது, அது உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் இல்லை, உடம்புக்கு உடைமையானது என்பதும் இல்லை. உடம்புக்கு முற்றிலும் வேறானது. உடம்பு வேற, ஆத்மா வேற. ஆத்மா வேறானது. உடம்பினுடைய ஒரு பகுதியாக அறிவியல் அப்படி தான் நினைக்கிறான். உடம்புல இருந்து ஆத்மா உற்பத்தி ஆனது, தற்காலிகமாக பஞ்சபூதம்லாம் சேர்ந்து அதில் ஒரு சேதனத்தன்மையானது வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தியரி. மண் கல் தான் இருந்தது, அப்புறம் தண்ணீர் இருந்தது, தண்ணீரில் இருக்க அந்த பாசிகள்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு செல் உயிரி வந்தது அப்படின்னா அதுலேருந்து உற்பத்தியாக உயிர்ங்கிறது அப்படி செயற்கையாக தற்காலிகமாக உற்பத்தியாக இயற்கையாக அதுவாக உற்பத்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. உடம்புலேருந்து உற்பத்தி ஆவது அல்ல உயிர். உடம்பினுடைய ஒரு பகுதினாக்கா உடம்புல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியணும்ல. உடம்பை எப்படி தான் பிரித்து பார்த்தாலும் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுதாண்ணா? தெரியலேங்கிறதுனால உயிர் இல்லைன்னு சொல்லிட முடியுமாண்ணா? அப்படி இல்லையே. இல்லை உடம்பை வச்சு அதுலேருந்து உயிரை உற்பத்தி பண்ண முடியுமாண்ணா? அதுவும் உற்பத்தி பண்ணவும் முடியாது. இல்லை உடம்போட ஒரு குணம்னு சொல்லலாமாண்ணா? கருப்பு சிவப்பு மாதிரி உடம்போட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு குணமாக உயிரை சொல்லலாமாண்ணா? அப்படியும் இல்லை. அப்போ இது இந்த உடம்பினுடைய பகுதியும் கிடையாது, ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, பார்ட்டும் கிடையாது, ப்ராடக்ட்டும் கிடையாது. உடம்புக்கு முற்றிலும் வேறானது ஆத்மா. அது உடம்புல இருக்குண்ணா. அது உடம்புல இருக்குங்கிறத விட அதனிடத்தில் உடம்பு இருக்கின்றது. ஆத்மாவிடத்தில் ஆத்மாவானது தன்னுடைய மாயையினால் உடலை எடுத்திருக்கின்றது. அதனால் இதனுடைய குணதேசங்களால் பாதிக்கப்படுவது இல்லை, அதற்கு வேறுபட்டதாக இருக்கின்றது. உடம்பு அப்புறம் புற விஷயங்கள் அனைத்திலிருந்தும் வேறுபட்டனால ரூபத்திலிருந்து அப்படின்னு இருக்குது. ரூபத்தில் இருந்துன்னா புறத்தில் நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற விஷயங்கள், போக விஷயங்கள்லிருந்து அது வேறுபட்டதாக இருக்கின்றது. போக விஷயங்களை காணுகின்றது அறிவு, இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுக்கும் வேறுபட்டதாக இருக்குது. அந்த இந்திரியங்களை பார்க்கறது மனசுக்கும் வேறுபட்டதாக இருக்குது. அதனால் போன பாட்டில் மாதிரி ஆத்மாவிலிருந்து இந்த சிதாபாசன் அந்த கரணத்தில் வருது. அந்த அந்த கரணம் அந்த சிதாபாசனோட கூடிய அந்த கரணம் இந்திரியங்களை பிரகாசப்படுத்துது, இந்திரியங்கள் விஷயங்களை பிரகாசப்படுத்துது. அப்போ ஆத்மாவுடைய ஆத்மாவில் இருந்து பார்த்தா இது எல்லாமே விஷயந்தான். அதனால் விஷயம்னாக்கா நமக்கு உடம்புக்கு வெளியே இருக்கிறத விஷயம்னு நினைக்கக்கூடாது. ஆத்மாவில் இருந்து பார்த்தா இந்திரியங்கள், உடம்பு, கை கால் கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், அப்புறம் அந்தகரணம் எல்லாமே ஆத்மாவுக்கு விஷயம்தான். இவைகள் எப்படி மாறினாலும், இவைகளுக்குள்ள என்ன குணதோஷங்கள் இருந்தாலும்,
உடம்புல என்ன குணதோஷம் இருந்தாலும் அதெல்லாம் அதற்கு வேறானது அறிவு. அது அதை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதாவது சுத்தமான சித்திகினா, சுத்தமான கேவலா சித்திகின்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்பொழுதும் அது சுத்தமாக, உடம்பு சுத்தமாக இருந்தால் ஆத்மா சுத்தமாக இருக்குங்கிறது இல்லை, அது நித்திய சுத்தமாக இருக்கின்றது. அதனால் கேவலா சித்திகி. அதுக்கப்புறம் சா ஏவ, அதுவேதான், அந்த அறிவேதான், அந்த ஆத்மாவேதான். ரூப ரசாதீனாம் விகல்பனே அனுவர்த்ததே. ரூபம் ரசம் முதலான விஷயமாக விகல்பம் செய்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்றது. இந்த இந்திரியங்கள் விஷயங்களை பார்க்கிற பொழுது கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்க்கிற பொழுது ஒரு ரூபம் தெரியுது, ஒரு வடிவம், ஒரு பொருளை பார்க்குறோம், நிறம் தெரியுது. காதால் கேட்கிறோம், சப்தம் தெரிகிறது, சப்தத்தை அறிகிறோம். நாக்கால் சாப்பிட்றோம், சுவைக்கிறோம், நாக்கில் சுவை தெரிகின்றது. இப்போ ஒவ்வொரு அவயவத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அவயவம் மாறுகின்றது, அதற்கான விஷயமும் மாறுகின்றது. ஆனால் இதற்குள்ள இருந்து இதை அனுபவித்து கொண்டிருக்கின்ற, இதை பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு மாறுதான்னா, அறிவு மாறல அப்படித்தான் இருக்குது. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற பொழுது கண் வழியாக பார்க்குது, காதுக்கு பின்னாடி இருக்கிற பொழுது காது வழியாக கேட்கிறது, கைக்கு பின்னாடி இருக்கிற பொழுது கை வழியாக அதுதான் கையை செயல்படுத்துகின்றது. நாக்குக்கு பின்னாடி இருந்தால் சுவையை அனுபவிக்கின்றது. இந்த விஷயங்கள் மாறுகின்றது, அதை பிரகாசிக்கின்ற ஆத்மாவானது மாறவில்லை, அது அப்படியே இருக்குது. அதனால் உடம்புக்குள்ளே எத்தனை ஆள் இருக்கான்னா ஒரு ஆள் தானே சொல்ல முடியும். பார்க்கிற பொழுது நம்ம பேர் வேணால் வேற யாரும் சொல்லலாம். பார்ப்பவன்னா சீயர், பார்க்கிற பொழுது பார்ப்பவன் ஒரு பேர், கேட்கிற பொழுது கேட்பவன்னு பேர், அறிகிற பொழுது அறிபவன்னு பேர், பேசுகிற பொழுது அவர் ஸ்பீக்கர்னா, அவர் பேசுபவர் இருக்கார்ல, பேசுபவர்னா அது அவருக்கு வேலைனாக்கா பேசுபவர், அவர் பேச்சாளர் அப்படின்னா பேசுகிறவர். நடக்கிற பொழுது நடப்பவன், எடுக்கிற பொழுது கொடுக்குற பொழுது கொடுப்பவன். இத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை ஆள் இருக்கானா உள்ள? இல்லையே, ஒரு ஆள் தான் அந்தந்த வேலையை செய்கிற பொழுது அந்தந்த பேரோடு இருக்கிறார். இல்லை, பல அவயவங்கள் இருக்கலாம், உள்ளே இருக்கிறது ஒன்று தான், ஒரே உயிர் தான். அந்த மாதிரி இவைகள் அதனால தான் விகல்பேன அனுவர்த்ததேன. இந்த ரூப ரசாதீனாம் விகல்பேன, ரூபம் ரசம் முதலான விஷயங்கள் மாறுகின்ற பொழுதும் அது அனைத்துள்ளும் தொடர்ந்து இருந்து வருகின்றது, அனைத்துள்ளும் இருக்கிறது. அதான் உபனிஷத்து கேனேஷிதம் பதத்தி பிரேசிதம் மனகன. எதனால் தூண்டப்பட்டு மனசு சிந்திக்கின்றது, எதனால் தூண்டப்பட்டு வாக்கு பேசுகின்றது, எதனால் தூண்டப்பட்டு காது கேட்கின்றது. அப்படி சிஷ்யன் கேட்குறார் கேனோபனிஷத்தில். கேள்வியே அதான். இந்த ஒன்று செயல்படுதே, ஒவ்வொரு அவயவமும் செயல்படுதே, இது எதனால் தூண்டப்பட்டு செயல்படுகிறது? ஏன்னா அது தனியாக தானாக செயல்படாதுங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரியுது. அப்போ அதை செயல்படுத்துகின்ற ஒன்று இருக்கின்றது, அது எதுங்கிற கேள்வி. அது ஒன்றொன்றுக்கு பின்னாடி ஒன்று தனித்தனியாக இருக்குமானா இல்லை, ஒரே தான் இருக்கின்றது. இப்போ லைட் இருக்குது, லைட் எதனால் தூண்டப்பட்டு விளக்கு எரிகிறதுனா, எதனால் தூண்டப்பட்டு மின் விசிறி இயங்குகிறது, எதனால் தூண்டப்பட்டு ஏசி இயங்குகிறது, எதனால் தூண்டப்பட்டு அயன் பாக்ஸு வேலை செய்கிறது, வேறு எதனால் தூண்டப்பட்டு ஹீட்டர் வேலை செய்கிறது. ஏன்னா ஒன்றுக்கு வேறு வேலையாக இருக்குது. இதில் குளிர்ச்சியாக இருக்குது, அதில் வெப்பமாக இருக்குது, இதில் லைட்டாக இருக்குது, அதில் காற்று வருதுன்னா முற்றிலும் அது வேறான தன்மை உடையதாக இருக்குது, வேறான செயல்பாடு உடையதாக இருக்குது, வேறான குணம் உடையதாக இருக்குது, எல்லாமே முற்றிலும் வேறானதாக இருக்குது. ஆனால் அத்தனைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு கரண்ட்டு தான், ஒரே ஒரு மின்சாரம், ஒரே சக்தி தான். அத்தனைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே சக்தி தான். அதே தான் இங்கே. இப்படி அவயவங்கள் வேறு வேறையாக இருந்தாலும், விஷயங்கள் வேறு வேறையாக இருந்தாலும், அவைகளுக்குள்ள இந்த அறிவானது தொடர்ந்து இருக்கின்றது. எப்போ தொடர்ந்து இருக்கிறதுனா 24/7 அது போட்டுக்கணும். தொடர்ந்து. ஏன்னா கண் ஒரு பொழுது பார்க்கலாம், அப்புறம் போர் அடித்தா கண்ணை மூடிக்கலாம், பாட்டு கேட்கலாம், போர் அடித்தா மியூசிக் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா இருக்கலாம்னா. அப்போ இதெல்லாம் மாறினாலும், இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா இருந்தாலும் அந்த ஆத்மா தொடர்ந்து இருக்கின்றது. இவர் சும்மா இருக்கிற பொழுதும் அந்த அறிவு அப்படியே இருக்குது, இவை வேலை செய்கின்ற பொழுதும் அந்த அறிவு அப்படியே இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் இவர் தூங்குகிற பொழுதும் அது தூங்காமல் இருக்குது. அது தூங்காமல் இருந்து அந்த அவித்தையை
அந்த சிதாபாசன் அல்லது மனசு அதெல்லாம் லயமாகி இருக்கிறத பிரகாசித்து கொண்டு இருக்குது. அப்புறம் ஒரு கனவு உலகத்தில் ஏதோ பண்ணி கொண்டு இருந்தார்னா அதையும் பிரகாசித்து கொண்டு இருக்குது. வெளிப்பு நிலையில் விவகாரம் பண்ணுறாருனா அதையும் பிரகாசித்து கொண்டு அது இருக்கின்றது. அப்புறம் ஆள் போயிட்டார்னா அப்போயும் இருக்குது. ஆள் போனாலும் ஆத்மா போகிறது இல்லையே, சூக்ஷ்ம சரீரம் தான் போகுது. அப்படியே ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்குது. அதுவும் அப்போ ஏன்னா உள்ளே மட்டும் இல்லை, அது வெளியவும் இருக்குது. அந்த உடம்பை பிரகாசப்படுத்துறது என்னது? ஆத்மா தான். உடம்புக்கு உள்ளே இருந்து உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ உடம்புக்கு வெளியே இருந்து உடம்பை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. உடம்பு போனாலும் அது அப்படியே தான் இருக்கின்றது. நல்ல பல்பு ஃபியூஸ் போச்சுன்னா கரண்ட்டு போயிடுமாண்ணா? கரண்ட்டு அது அப்படியே தான் இருக்குது, பல்பில் தான் கோளாறு. அதனால் கரண்ட் ஒன்றும் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. வேறு பல்பு மாற்றினா வேறு உடம்பை கொண்டு வந்து சேர்த்தா அது எரியும், அவ்வளோதான். இல்லை, அது கரண்ட் அப்படியே தான் இருக்கின்றது, மாறுவது இல்லை. அதனால் அது இந்த உடம்புக்கு உள்ளே மட்டும் இல்லை, அது உள்ளே வெளியே அனைத்திற்குள்ளும் அது அப்படியே இருக்கின்றது. இங்கே நம்ம உடம்பை மட்டும் வைத்து கொண்டு பார்க்குறோம். அதனால் இங்கே ஜீவ விசாரம், தொம்பத விசாரம். அதனால் ஒரு உடம்பு, நம்மளுடைய உடம்பு, மனது, புத்தி இவதை மட்டும் வைத்து கொண்டு இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை இதிலிருந்து பிரித்து பார்க்குறோம். அதனால் இந்த சமஷ்டியாக இங்கே சொல்லப்படலை. சமஷ்டி விசாரம்ங்கிறது இங்கே இல்லை. எஷ்டி விசாரம், நான் யார்னா, ஸ்தூல உடம்பா, சூக்ஷ்மமான உடம்பா, இல்லை அவித்தையா, இந்திரியங்களா, மனதா அப்படின்னா இது எல்லாத்தையும் பிரகாசிக்கின்ற இதற்கு வேறான ஒரு ஆத்மா. அது எப்போ இருக்குது? ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குது, கனவு நிலையில் இருக்குது, விழிப்பு நிலையில் இருக்குது. விழிப்பு நிலையில் சும்மா இருந்தாலும் அதை பிரகாசித்து கொண்டு இருக்குது. வேலை செய்தால் அதை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. பார்த்தா அதற்கு பின்னாடி இருக்குது, பேசுனா அதற்கு பின்னாடி இருக்குது, வெறுமனே தியானம் பண்ணால் அதற்கு பின்னாடி இருக்குது. எல்லாவற்றிலும் அணுவர்த்ததேன தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மைண்டு ஆப்சென்ட் ஆகலாம். மைண்டு கொஞ்சம் நேரம் ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, மனசு எங்கேயோ போயிருச்சுன்னா, மனசு எங்கேயோ போகலாம், ஆத்மா எங்கேயும் போகாது, அது அங்கேயே தான் இருக்கும். மனசு வேணால் அப்பப்போ வெளியே போயிட்டு வரலாம், இல்லை ஏதோ ஒரு மூட் அவுட் ஆகலாம், அல்லது ஒன்றுமே வேலை செய்யாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி மனசு நிற்கலாம். ஆத்மா அதையும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அணுவர்த்ததேன. இவர் ஹோமாவில் படுத்தாலும் அதையும் பிரகாசித்து கொண்டு இருக்குது. அவர் ஒன்றும் படுக்கையாக இருக்கிறாருன்னா, உடம்பு மனசு புத்தி எந்த உணர்வும் இல்லாமல் எந்த கான்சியஸும் இல்லாமல் இருக்கிறாருன்னா அப்பையும் உள்ள ஆத்மா இருந்து அதை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து இருந்து வருகின்றது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அடுத்த பாட்டில். எப்படின்னு, எது மாதிரின்னு ஒரு உதாரணம். 9வது பாடல் ஸ்லோகம். க்ஷணே க்ஷணேன் யதா பூதா अन्यथा दिविकल्पाश्चितिर्नतो मुक्तासु सूत्रवत् बुद्धि विकल्पेषु चितिस्तथा क्षणे क्षणेन यथा भूता दिविकल्पाश्चितिर्नतो मुक्तासु सूत्रवत् बुद्धि विकल्पेषु चितिस्तथा. क्षणे क्षणे अन्यथा भूता दीहि विकल्पाः चितिः न तु मुक्तासु सूत्रवत् புத்தி விகல்பேஷு சிதிஹி ததா. ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. முக்தாசு சூத்ரவத். முத்து என்பதுதான், முத்துக்கள் என்பதுதான். முத்துக்களுக்குள், முக்தாசு அப்படின்னா முத்துக்களுக்குள், முத்து நவரத்தினம் இருக்கே, நவரத்தின முத்துக்களுக்குள். சூத்ரவத், சூத்திரம்னா கயிறு, மாலை இருக்குது. சூத்ரே மணிகணா இவ, பகவத்கீதையில் சொல்கிறாரு. அது இந்த உதாரணம் தான். சூத்ரே மணிகணா இவ, மணிகணங்களுக்குள்ள சூத்திரம் போல. சூத்திரம்னா கயிறு. ஒரு கயிறில் பல முத்துக்களை கோர்த்து வைத்திருக்கிறோம். நவரத்தின மாலைனா இப்போ எல்லா ரத்தினங்களையும் ஒரு கயிறில் கோர்த்து வைத்திருக்கிறோம்.
வெளியே பார்த்தா நமக்கு முத்து மட்டும்தான், ரத்னம் மட்டும்தான் தெரியுது, கயிறு தெரியலை. ஆனால் கயிறு தெரியலேங்கிறதுனால இல்லையான்னா இந்த முத்துக்கள் ஒன்று தனித்தனியானது. இப்போ அவைகள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறா, அதை சேர்த்து இருக்கின்ற ஒரு நூல் உள்ளே இருக்கின்றது. அது அனுமானத்தினால நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த அவயவங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது, அனுபவங்கள் தனித்தனியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அதற்குள்ள ஊடுருவி இந்த நூல் மாதிரி ஆத்ம சைத்தன்யமானது இருக்கின்றது. ஒவ்வொரு விருத்தியிலும் அது இருக்குது. ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியாக இருக்குது, ஒவ்வொரு எண்ணமும் வெவ்வேறாக இருக்குது. நம்ம மனசில் விருத்திகள், ஒவ்வொரு விருத்திகளும் தனித்தனியாக வெவ்வேறாக இருக்குது. ஒரு நாள் திடீர்னு நம்ம அமெரிக்க அதிபரை நினைக்கிறோம், அடுத்து என்ன என்ன கட்டளை போட ட்ரம்ப் என்ன பண்ணுறாருங்கிறது உலகமே மிரண்டு போய் இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ண போகிறார், ஒவ்வொரு நாளும் புதுசாக அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா. அவர் டிவியில் நியூஸை பார்த்தா ஒரு எண்ணம் ட்ரம்ப்பை பற்றி வருது. அப்புறம் அந்த பக்கம் புட்டின் என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியலை, அதை பற்றி அடுத்த எண்ணம் வருது. அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவாருன்னு தெரியலை, இந்த பக்கம் சீனாக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியலை, அந்த பக்கம் பாகிஸ்தானில் என்ன நடக்கும்னு தெரியலை, அந்த பக்கம் சிரியாவில் இல்லை இஸ்ரேலில் இல்லை நியூஸ் பார்த்தா எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கே. அப்போ அதெல்லாம் பார்க்கிற பொழுது அப்புறம் நம்ம குடும்ப விவகாரம் இருக்குது, உலக விவகாரம். நம்ம குடும்ப விவகாரம் ஒவ்வொரு ஆளும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விருத்தி என்ன ஆகுது, அத்தனையும் நினைக்குது மனசு. ஒவ்வொரு விருத்தியும் ஒவ்வொரு பொருளை குறித்ததா, ஒவ்வொரு விஷயத்தை குறித்ததா வெவ்வேறானதாக இருக்குது. முத்து மாதிரி, மணி மாதிரி, நவரத்னம் மணி மாதிரி ஒன்று ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. ஒரு விஷயத்தை குறித்து நினச்சா சந்தோஷமாக இருக்குது, ஒரு விஷயத்தை குறித்து நினச்சா கோபமாக இருக்குது, ஒரு விஷயத்தை குறித்து அப்படி நினச்சா வருத்தமாக இருக்குது. டிவியை பார்த்தா எல்லாம் தெரியுதில்ல, பல விதமான விஷயங்கள் வர்ற பொழுது, மாறி மாறி வர்ற பொழுது அது மாதிரியான உணர்வுகள் வேறு வேறையாக இருக்குது, அது சார்ந்த எண்ணங்கள் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் அனைத்துள்ளும் இந்த சைத்தன்யமானது மாறாமல் ஒவ்வொரு விருத்தியிலையும் இருக்குது. அதான் ஒவ்வொரு விருத்தியையும் அது பிரகாசித்து கொண்டு இருக்குது, ஒவ்வொரு விருத்திக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. ரெண்டையும் பார்க்கணும். எண்ணமும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஆதாரமாக அதான் இருக்குது. அதனால் சூத்திரங்களுக்கு உள்ளேனா அந்த இது மணிகளுக்கு உள்ளே நூல் மாதிரி இருக்குன்னா, அப்போ அந்த மணி இருக்கிறதுக்கு மணியை தாங்கி கொண்டு இருப்பதாக நூல் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விருத்திக்கும் ஆதாரமாக ஆத்ம சைத்தன்யம் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு விருத்தியும் பிரகாசிப்பதாகவும் இருக்கின்றது. இங்கே சித்தை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்கிறார். சித்துங்கிறத வைத்துக்கொண்டு பிரகாசம் அப்படிங்கிற ஞானம்ங்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம விசாரம் பண்ணுறோம். அந்த சித்து மட்டும் இருக்குது, ஆனால் சித்தில் சத்தும் இருக்குது. அந்த சத்தம்சம் தான் விருத்திகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. விருத்திகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மாவினுடைய சத்தம்சம். அந்த விருத்திகளை பிரகாசம் பண்ணுறது ஆத்மாவினுடைய சித்தம்சம். அது அதை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால் அது இருப்பதற்கும் ஆதாரமாக சித்து தான் இருக்குது, அதை பிரகாசப்படுத்துகிறதாகவும் சித்து தான் இருக்கின்றது. அதனால் இங்கே உதாரணம் அதான் மணி நூலில் கோர்க்கப்பட்ட மணி மாலை போல. தி விகல்பாக க்ஷணே க்ஷணே அந்யதா பூதாக. தி விகல்பாக புத்தியின் விகல்பங்கள், புத்தியில் தோன்றுகின்ற வெவ்வேறான எண்ணங்கள். அதுக்கு முன்னாடி உதாரணம் சொன்னேன். ஏன்னா இங்கே வெளி விஷயத்தை பற்றியே பேசலை, வெளி விஷயத்தை பற்றியும் பேசலை, ஈஸ்வரனை பற்றியும் பேசலை. முழுக்க நம்மளுடைய மனசில் தோன்றுகின்ற எண்ணங்கள், இந்திரியங்கள், இதை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணப்படுது. தி விகல்பாகனா புத்தியினுடைய வேறுபட்ட எண்ணங்கள், புத்தியில் தோன்று வருகின்ற அடுத்தடுத்து வருகின்ற எண்ணங்கள். அது ஒரே மாதிரி தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை குறித்ததாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு விஷயத்தை குறித்ததாக இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரே விஷயத்தை குறித்து சிந்தனை பண்ணுவோம், அப்புறம் நம்ம எந்த சிந்தனையும் பண்ணலைனாக்கா அதுவாக மாறி மாறி வரும். அதுவாக மாறி மாறி ஒன்று புறத்தில் இருக்க விஷயம் மாறுபடுற பொழுது விருத்தி மாறுது, அல்லது உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் மாறுபடுகின்ற பொழுது எப்போ எந்த வாசனை வருதோ அது சம்பந்தமான விருத்தியானது வருகின்றது. இல்லை, இந்த விருத்திகளில் விகல்பமானது இருக்கின்றது, வேறுபாடானது அந்த விருத்திக்கான விஷயம், எந்த விஷயத்தை குறித்து சிந்தனை அப்படின்னு இருக்குல்ல, இல்லை மனதில் தோன்றுகின்ற வேறுபட்ட எண்ணங்கள், அடுத்தடுத்து தொடர்ந்து வருகின்ற எண்ணங்கள். கடலில் அலை வர்ற மாதிரி, கடலில் அலை ஒரு அலை வருது, அலை வந்து திரும்புறதுக்குள்ளே அடுத்த அலை
வருது, அடுத்த அலை வருது, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. அதில் எல்லா அலையும் ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை. ஒரு அலை மெதுவாக சின்னதாக வந்து காலை மட்டும் நினச்சிட்டு போகுது, ஒரு அலை மொத்தமாக தலையோடு நினச்சிட்டு போய் பெருசாக வருது. ஒரு 4 அலை சேர்ந்து திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அலையாக வந்துட்டு போகுது. அப்படி அந்த ஆனால் தொடர்ச்சியாக இருக்குது. அந்த அலைகள் தொடர்ச்சியாக வந்து போய் கொண்டு இருக்கின்றன. அதே மாதிரி இந்த புத்தியில் எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்து சென்று கொண்டு இருக்கின்றன. அதனால் க்ஷணே க்ஷணேனா ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் கருதுவன கோடியும் அல்ல பலன திருவள்ளுவரில் சொல்கிறார். திருக்குறளில் சொல்கிறார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவது கோடியும் அல்ல பலன. என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனால் கற்பனைக்கு மட்டும் ஒரு அளவு கிடையாது இல்லை. அதனால் எல்லா கற்பனையும் கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. அது நம்ம சங்கல்பமாகவும் வருது, தானாகவும் வந்து கொண்டு இருக்குது. கடல் அலை மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. அதனால் ஒவ்வொரு க்ஷணத்திலும் புத்தி விருத்திகள் புத்தி வெவ்வேறாக இருப்பவர்கள் அந்யதா பூத்தாகனா இந்த ஒவ்வொரு க்ஷணத்திலும் வருகின்ற புத்தியினுடைய விகல்பங்கள் வெவ்வேறாக இருப்பவை. ஒரே மாதிரியான தொடர்ச்சியான எண்ணம் வரலாம், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் தனித்தனியானது. அப்படி எண்ணற்ற எண்ணங்கள் வந்து போகின்றன. ஆனால் சிதிஹி தூ ந அப்படி அல்ல. அந்த சித்தானது அப்படி அல்ல. அப்போ எத்தனை எண்ணங்கள் மாறி மாறி வரலாம், ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அதை பிரகாசிக்கின்ற அறிவு மாறுபடுவது இல்லை. அதனால் சித்திக்கு அந்த கடைசி வார்த்தை சிதிஹி நதூன் இருக்குது. முதல் வரியில் கடைசி வார்த்தை சிதிஹி நதூனா தூணா மாறாகன்னு அர்த்தம். சித்திகினா அறிவு. இந்த அறிவானது அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவு, எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற அறிவு, எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவு, அது அப்படி ஆனது அல்ல. அப்படி ஆனது அல்லனா மாறுபடக்கூடியது அல்ல. மாறுபடாமல் ஒரே மாதிரி அப்படியே இருக்குது. எந்த எண்ணம் வந்தாலும் அது சாட்சியினால் அப்படியே பிரகாசப்படுத்தப்படுகின்றது. ஒரு எண்ணம் வந்தது போனது, அடுத்த எண்ணம் வந்தது போனதுன்னா அதெல்லாம் அறிவு பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. மனதில் பலவிதமான உணர்ச்சிகள் வருதில்ல. ஒரு மணி கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம மனசை பார்த்தோம்னாக்க எண்ணற்ற எண்ணங்கள் எண்ணத்தோடு கூட போகக்கூடாது. வெறுமனே உட்காந்து பார்க்கணும். ரோட்டில் உட்காந்து ஒரு திண்ணையில் உட்காந்து ரோட்டில் போகிற வர பஸ்ஸு சைக்கிளு காரெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா எத்தனையோ வந்து போகுது. நடந்து போகிற மனிதர்கள் இருக்காங்க, சைக்கிளில் போகிற ஆள் இருக்கான், பைக்கில் போகிற ஆள் இருக்கான், காரில் போகிற ஆள் இருக்கான், அப்புறம் நாயில் இருந்து எறும்புல இருந்து எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அத்தனையும் உட்காந்து ஒரு திண்ணையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி மனசை பார்த்தோம்னா விதவிதமான எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த வந்து போய்கொண்டு இருக்கிறத பார்க்குற ஆள் அவனும் போகிற போயிடுறானா, அவன் அங்கேயே தான் இருக்கான். அத்தனையும் காட்டி கொண்டு இருக்கான், அத்தனையும் பிரகாசித்து கொண்டு இருக்குன்னா. இல்லை தெருவிளக்கு மாதிரின்னா, தெருவில் 1000 பேர் வந்து போகலாம், அது அத்தனையும் காட்டி கொண்டு இருக்குது. யாருமே இல்லைன்னாக்கா அதையும் காட்டி கொண்டு இருக்குது. இல்லை நாடக தீப பிரகரணம்னு பஞ்சதேசியில் சொல்கிறார். நாடக தீபத்தை உதாரணம் கொடுக்குறார். ஒரு நாடக மேடையில் மேலே எரிகிற விளக்கு இருக்குது. அந்த ஸ்டேஜில் என்னது, நாடகம் நடக்கிற பொழுது ராமாயணமோ மகாபாரதமோ நாடகம் நடந்தாக்க எல்லா விதமான கேரக்டரும் வரும், எல்லா விதமான காட்சிகளும் வரும். சோக காட்சி வரும், காதல் காட்சி வரும், இல்லை நகைச்சுவை காமெடியன் வந்து காமெடி பபுன் வந்து காமெடி பண்ணிட்டு போவார், இல்லை அடிதடி யுத்த வீரர்கள் சண்டை போடுவாங்க, அடிதடி வெட்டு குத்து நடக்கும். எல்லா விதமான நவரசங்களும் அங்கே இருக்கும். மேலே இருக்க லைட்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்குது. அப்புறம் நாடகம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்கன்னா அரங்கமே காலி ஆகிட்டா அதையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால் நாடக தீப பிரகரணம்னு தனியாக ஒரு சாப்டரை வச்சு, ஒரு முழு அத்தியாயமே இதை மையமாக வச்சு விளக்கம் கொடுக்குறேன். அதுதான் அந்த மாதிரி எண்ணங்கள் மனம் மேடையில் பலவிதமான கதாபாத்திரங்கள் போல் எண்ணங்கள் வந்து போய், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கதாபாத்திரம் தான், ஒவ்வொரு கேரக்டராக தான் இருக்குது. அப்படி நம்ம மன மேடையில் வந்து போய் கொண்டு இருக்குது. ஆத்மா அதை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அது மாறுறதில்லை. அந்த லைட்டு இப்போ லைட்டையும் மாற்றி போடுறான், கலராக லைட்டு போடுறான். அந்த ஸ்டேஜில் பார்த்தா அது வந்து எல்லா கலர்லேயும் லைட்டு வருது. அப்படி
ஓட்டிகிட்டு இருக்கா. இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்குது, லைட் அப்படி தான் இருக்குது. முன்னாடி இருக்குது, இதைத்தான் மாற்றுறானே வெளியே. அது லைட் அப்படியே தான் இருக்குது. அது ஸ்டேஜில் என்ன நடந்தாலும் அதை பிரகாசப்படுத்தி கொண்டு அது இருக்கின்றது. அதனால் அறிவு மாறுவது இல்லை. அறியப்படும் விஷயங்கள் மாறுகின்ற பொழுதும், மனசில் விருத்திகள் எண்ணங்கள் மாறுகின்ற பொழுதும் அதை ஒளிர்விக்கின்ற பிரகாசிக்கின்ற அறிவு ஆத்மா சித்தானது மாறுவது இல்லை. அது அப்படியே இருக்குது. கடலில் வந்து போகிற அலைகள் மாதிரி, அலைகள் எப்படி வந்து போனாலும் சூரியன் மேலே இருந்து அதை அப்படியே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். சின்ன அலை பெரிய அலை அத்தனை அலையும் சூரியனோ சந்திரனோ, அந்த சூரிய ஒளி சந்திர ஒளி அலைகள் எப்படி எவ்வளோ வந்து போனாலும் அதை அப்படியே பிரகாசப்படுத்தி கொண்டு மாறாமல் இருக்குது. அது வெளியே இருந்து பிரகாசப்படுத்துறது. அப்புறம் அந்த அலைகள் சின்னதாக பெருசாக எப்படி வந்து போனாலும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. நிலை தண்ணீர் மாறலை. உள்ள ஆதாரமாக இருக்க தண்ணீரில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னா, சின்ன அலை பெரிய அலையில் ஒன்றும் கிடையாது. ஒரே தண்ணீர் தான். முதல்ல வந்த அலையிலையும் அதே தண்ணீர் தான், அடுத்து வர அலையிலையும் அதே தண்ணீர் தான், அடுத்து வரப்போகிற அலையிலையும் அதே தண்ணீர் தான். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், சுனாமி சொல்லலாம். உள்ளே இருக்கிறது ஒரே தண்ணீர் தான். ஆதாரமான பொருளில் மாற்றம் இல்லை. அது பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு வந்து போய்கொண்டு இருக்கின்றது. அதனால் ஆதார வஸ்து மாறலை, வெளியே இருந்து அதை பிரகாசப்படுத்துவதும் மாறவில்லை. அதே மாதிரி இந்த மனசுக்கு, உடம்புக்கு, புத்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா மாறுவது இல்லை. ஆத்மாவோட அந்த சத்தம்சம் மாறுவது இல்லை. அதை பிரகாசப்படுத்துகின்ற சித்தம்சமும் மாறுவது இல்லை. அப்படியே இருக்கின்றது. கோடிக்கணக்கான பேர் வந்தான் போனான்னு அலை வந்து போகிற மாதிரி கோடிக்கணக்கான ஜீவர்கள், கோடிக்கணக்கான உடல்கள்னா கோடிக்கணக்கான உடல்கள் வந்து போகுது. உள்ளே இருக்க ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்படியே அது இருக்கின்றது. சமுத்திரம் எப்படி பூர்ணமாக இருக்கோ, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலம் வந்து பூர்ணமாக இருக்கோ, அதே மாதிரி ஆத்மா பூர்ணமாக சர்வ வியாபகமாக இருக்குது. இதில் அலைகள் போல எண்ணற்ற ஜீவ உடல்கள் வந்து போகின்றன. எண்ணற்ற கிரகங்களேன கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே அதில் வந்து போகுது. அனைத்துள்ளும் ஊடுருவி அது அப்படியே மாறாமல் இருக்கின்றது. அதுக்கு தான் அடுத்ததில் உதாரணம் முக்தாசு சூத்திரவத்திரம். முத்துக்களுக்குள் சூத்திரம் போல. சூத்திரம்னா கயிறு, கயிறு போல, முத்துக்களுக்குள் கயிறு போல. ததா புத்திஹி விகல்பேஷு சிதிஹி. அப்படி புத்தி விகல்பங்களில் அறிவானது இருக்கின்றது. இல்லை, புத்தி விகல்பங்கள் எப்படி வந்து போனாலும் அறிவு மாறாமல் அப்படியே இருக்கின்றது. அதை பிரகாசிப்பதாக அப்படியே இருக்கின்றது. அதனால தான் நம்ம மலரும் நினைவுகள் சொல்ல முடியுது. மலர் 80-90 வயசு ஆச்சுன்னா 10 ஸ்கூலில் படித்ததுலேருந்து இது வரைக்கும் ஞாபகம் இருக்குல்ல நமக்கு. ஸ்கூலில் படித்ததெல்லாம், நான் ஸ்கூலில் படிக்கிற போது இப்படியெல்லாம் இருந்து இந்த சேட்டையெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறோம். இளம் பருவத்தில் பண்ண சேட்டைகள்லாம் இருக்குது, 40 வயசில் பண்ணது, வாழ்க்கை அனுபவங்கள் அத்தனையும் நமக்கு. அப்போ இருந்த அதே ஆள் இருக்குது. அப்போ இருந்த உடம்பு இப்போ இல்லை, அது எவ்வளவோ மாறிவிட்டது. மனதிலையும் கூட எவ்வளவோ மாற்றம் இருக்குது. ஆனால் அந்த அனுபவத்தை அறிகின்ற அறிவு, அனுபவம் மனசில் பதிவாக இருக்குது, புத்தியில் பதிவாக இருக்குது. ஆனால் அதை அனுபவித்தவன் அப்படியே இருக்கிறான். நான்கிற உணர்வு மாறாமல் நமக்கு அப்படியே இருக்குது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான்கிற உணர்வு அப்படியே தான் இருக்குது. அந்த அறிவு அப்படியே தான் இருக்குது. இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே மாறிவிட்டது. அறிவியல் படி என்ன சொல்கிறான், உடம்புல இருக்க எல்லா செல்லும் மாறுது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் டோட்டல் முழு உடம்பு மாறிடுதுங்கிறான். அந்த செல்கள் புதுப்பிச்சு ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 12 வருஷமோ அதில் கம்ப்ளீட்டாக மாறிடுது. எந்த செல்லும் பழைய செல் கிடையாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களும் புதுசாக இருக்குது. ஆனால் ஆள் பழசாக இருக்கான். உள்ளே இருக்க அது அனுபவிப்பவன் அப்படியே தானே இருக்கிறான். அது மாறலையே. அப்படியே அந்த ஆத்மா அப்படியே இருக்குது. உடம்பு மாறிவிடுகின்றது. அதனால் உடம்புல ஏதாவது அவயவத்தில் குறைவு வந்தாலும் அதையும் உணர்ந்து கொண்டு அப்படியே இருக்கிறான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே, அப்படியே தான் அது இருக்குது. அதனால் இந்த ஆத்மா நான் முத்துக்களுக்குள் கயிறு போல. அந்த புத்தியானது, என்னோட இங்கே நான்கிறது புத்திங்கிற சைத்தன்ய அம்சத்தை மட்டும் சொல்கிறார். புத்தி விகல்பேசு சிதிஹி. புத்தின்னு சொல்கிற பொழுது அது புத்தி, மனசு. சிதிஹிங்கிற பொழுது அது ஞானம், ஆத்மா, ஞானஸ்வரூபமான ஆத்மா. அதனால் புத்தி சிதிஹி ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 வார்த்தை இருக்குது. புத்தி விகல்பேசுனா இந்த மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், புத்தியில் ஏற்படக்கூடிய விருத்தி ரூபமான மாறுபாடுகள், எல்லா புத்தி விருத்திகளுள்ளும், எல்லா எண்ணங்களுள்ளும். சிதிஹி, சிதிஹினா
சைத்தன்ய ஸ்வரூபமான ஆத்மா அறிவு எப்படி இருக்குது? மாறாமல் இருக்கின்றது. கயிறு போல, முத்துக்களுக்குள் கயிறு போல. அதனால் நான்கிறது எப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன். நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் ஆரம்பித்தார். 5வது ஸ்லோகத்தில் இந்த தூக்கத்தில் சாட்சியாக அது இருக்குது, அவித்தைக்கு சாட்சியாக இருக்குதுன்னு ஆரம்பித்து, அப்புறம் விழிப்பு நிலையிலையும் மனசு விகல்பம் இல்லாமல் தூஷ்ணீம் பாவத்தில் இருக்கிற பொழுது அது சாட்சியாக இருக்கின்றது. ஏன்னா அதிலெல்லாம் நம்ம அது சாட்சிங்கிறத கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்க முடியும். அதனால் அதில் சொல்ல ஆரம்பித்து இந்த விகல்பங்களும் அது சாட்சியாகவே இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா விகல்பத்தில் இருக்கிற மனசிலோட உணர்வுகள் வர, மனசில் எண்ணங்கள் வர்ற பொழுது எண்ணங்களோடு சேர்ந்து போயிடுறோம். அப்போ நம்ம சாட்சியாக பிரித்து பார்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் மனசுக்கு வேறு அவித்தைக்கு வேறு ஒன்று இருக்குங்கிறத நம்மளால் விழித்த பிறகு யோசித்து பார்த்தா புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு அறிவு இருந்தது, ஒரு அறிவு இருந்தது, அஞ்ஞானமும் இருந்ததுன்னா, அஞ்ஞானமும் இருந்தது, அறிவும் இருந்தது. நான் ஒன்றையும் அறியாமல் அஞ்ஞானத்தில் இருந்தேங்கிறத அனுபவித்தவன் இருக்கிறான். அந்த அனுபவித்தவனை தான் அறிவுன்னு சொல்கிறோம். சித்து இருக்கு அங்கே. ஆழ்ந்த தூக்கத்தில் அவித்யா இருந்தது, ஒன்றையும் தெரியாமல் நான் தூங்கினேன். விழித்த பிறகு நான் ஒன்றையும் அறியாமல் உறங்கினேன். அனுபவித்தவன் அறிவு, அனுபவித்த அறிவு இருக்குது. அனுபவிக்கப்படுவதா அவித்தை இருக்கின்றது ஆழ்ந்த தூக்கத்தில். அப்போ மட்டுமானா இல்லை, அந்த அறிவு விழிப்பு நிலையிலும் கூட சும்மா இருக்கிற பொழுது அதை மனசை பிரகாசித்து கொண்டு இருக்குது. அப்போ மட்டுமானா மனசு வியாபாரம் பண்ணுற பொழுது, மனசு விவகாரங்கள், எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் அதையும் அது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அந்த அறிவு அப்படியே மாறாமல் இருக்கின்றது. அது அறிவின் ஸ்வரூபம். அந்த அறிவு எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. அந்த அறிவாக தான் நாம் இருக்கிறோம். அந்த அறிவு தான் அனைத்தையும் அறிந்து கொண்டு இருக்கின்றது. அதான் மாறாது. மற்றதெல்லாம் மாறி போயிடுச்சு. நம்ம மாறுபடக்கூடிய உடம்பை நான் நினைக்கிறோம். உண்மையிலே நான்கிற உணர்வு மாறாமல் இருக்குது. இப்போ அந்த அறிவு தான் நான்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு தான் உண்மையான நான் அப்படி சொல்லணும். அந்த அறிவு தான் உண்மையான நான். அந்த அறிவு தான் ஆத்மா. அந்த அறிவுனா வெறும் அறிவு மட்டுமானா, அறிவு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே சத்தம்சமும் இருக்குது. இந்த அறிவு மாறாமல் இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது இங்கே நமக்கு அதை மட்டும் விஷயமாக எடுத்துக்கொண்டதுனால சித்தம்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பேசுகிறேன். அனைத்து அவஸ்தைகளிலும் அனைத்து விவகாரங்களிலும் மாறாத ஒரு அறிவு இருக்கின்றது. இப்போ அறிவு இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அந்த அறிவு சத்தாவும் இருக்குது. வெறும் சித்து மாத்திரம் இல்லை, சத்தும் இருக்குது. அப்புறம் அந்த அறிவு சத்து சித்து மாத்திரமாக இருக்கான்னா அந்த அறிவு சுகஸ்வரூபமாகவும் இருக்கின்றது. அது எப்போ தெரியுது? தூக்கத்தில் மட்டும் தெரியுது. ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த சிதாபாசன் இல்லாத பொழுது, மனசு இல்லாத பொழுது, உலக விவகாரங்கள், உலக சிந்தனைகள் இல்லாத பொழுது, அறிவு மாத்திரம் இருக்கிற பொழுது ஆனந்தம் இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த ஆனந்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்குங்கிறதுனால அங்கே சத்தம்சம் இருக்குது, சத்து சித்து. அப்புறம் அது மாத்திரம் இருக்கிற பொழுது சுகம் இருக்கிறதுனால அந்த சுகம் எதை சேர்ந்ததுங்கிற கேள்வி வருது. அந்த சுகம் ஆத்மாவை சேர்ந்தது. ஆனால் நமக்கு விழிப்பு நிலையில் விஷய சம்பந்தத்தினால சுகம் வருது, அதனால் விஷயத்திலிருந்து சுகம் வருதுன்னு நினைக்கிறோம். விஷயம் இருந்தால் தான் சுகம், விஷயம் இல்லைன்னா நமக்கு துக்கம். அதான் நம்ம நினைக்கிறோம். பணம் இருந்தால் சுகம், பதவி இருந்தால் சுகம், இல்லை உறவுகள் இருந்தால் சுகம், இல்லை பொருள் இருந்தால் சுகம் அப்படின்னு பொருளில் இருந்து விஷயத்தில் இருந்து சுகம் வருதுன்னு நமக்கு நினைக்கிறோம். அதுக்காக பொருளை விஷயத்தை சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் சுகம் இருக்கா இல்லையானா? சுகம் இருக்குது. அப்போ அந்த சுகம் எங்கேருந்து வந்தது? அந்த சுகம் எங்கேருந்து வந்ததுன்னு அது எங்கேருந்து வரலை. அது இந்த அறிவினுடைய ஸ்வரூபம், இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் அனுபவிக்கிற சுகம், ஏன்னா அங்கே இருக்கிற ஒரே ஆள் ஆத்மா தான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற ஒரே ஆள் ஆத்மா தான்னா, அப்போ அது மாத்திரம் இருக்கிற பொழுது சுகமாக இருக்குன்னா அந்த சுகம் அறிவினுடைய ஸ்வரூபம். அதனால் அது சத்து சித்து ஆனந்தம். இங்கே சித்தை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது சத்து சித்து ஆனந்தம். ஆத்மா அந்த சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றது. அது இந்த உடம்போடு சேர்ந்து, உடம்புங்கிற உபாதியோடு சேர்ந்து, அங்கே தான் உபாதிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். உடம்புங்கிற உபாதியோடு சேர்ந்து விழிப்பு நிலையில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் அப்படிங்கிற அந்த உபாதிகளோடு சேர்ந்து விவகாரம் பண்ணுது.
கனவு நிலையில் ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்ஷ்ம காரண சரீரம்ங்கிற 2 உபாதியோட விவகாரம் பண்ணுது. ஆழ்ந்த தூக்க நிலையில் காரண சரீரம்ங்கிற ஒரு உபாதியை மட்டும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. இந்த உபாதி இல்லைன்னா அது மாத்திரம் சச்சிதானந்தமாக இருக்குது. ஆனால் உபாதிகளோடு இருக்கிற பொழுது அது விவகாரம் பண்ணுவதாகவும், உபாதி இல்லாமல் இருக்கிற பொழுது அது அதுவாகவும் இருக்கின்றது. இந்த உபாதிகளுடைய மாறுபாடுனால அதற்கு ஏதாவது பாதிப்பான இல்லை, அது அப்படியே இருக்கின்றது. அதனால் உபாதிங்கிறத, அந்த உபாதிங்கிற வார்த்தை முக்கியமானது. ஆத்மா விவகாரம் பண்ணுகிறது, இந்திரியங்கள் வழியாக பார்க்குது, மனசு வழியாக சிந்தனை பண்ணுதுன்னா அது அதோடு சேருகின்ற பொழுது பார்ப்பது போலவும் கேட்பது போலவும் அனுபவிப்பது போலவும் இருக்குது. உபாதி இல்லைன்னா அது அதுவாக இருக்குது. மின்சாரம் லைட்டோடு சேர்ந்தால் பிரகாசமாக இருக்குது, ஃபேனோடு சேர்ந்தால் காற்று உமிழ்வதாக இருக்குது, அயன் பாக்ஸோடு சேர்ந்தால் வெப்பத்தை உமிழ்வதாக இருக்குது. அதெல்லாம் உபாதி. எதோடையும் சேரலைன்னா மின்சாரம் எப்படி இருக்கும்? மஞ்சளாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா, அது ஹீட்டாக இருக்குமா, குளிர்ச்சியாக இருக்குமா? என்ன சொல்ல முடியும்? மின்சாரத்துக்கு எந்த லட்சணமும் சொல்ல முடியாது. அது அதுவாக இருக்கிற பொழுது அது அது மட்டுமா இருக்குது. அது இன்னொரு உபாதியோட ஒரு மின் சாதனத்தோடு சேர்ற பொழுது அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆற்றலானது வெளிப்படுகின்றது. அதனால் அது சம்பந்தத்தினால் வந்தது. வாஸ்தவமாக அதற்கு எதுவும் இல்லை, அது அதுவாகவே இருக்கின்றது. நாமளே மனுஷன் நாம் இருக்கிறோம். நம்ம அம்மாவையோ அப்பாவையோ பார்க்கிற பொழுது நமக்கு என்ன இருக்குது? நான் மகன், நான் புத்திரன், நான் புத்திரி அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இருக்குது. நம்மளுடைய புத்திரனை பார்க்குற பொழுது என்னது? அப்பான்னு நினைக்கிறோம். நான் அப்பாங்கிற எண்ணம் தான். அந்த உறவில் அம்மாவை பார்க்குற பொழுது அவங்க அம்மா, நான் பையன்னு. நம்ம பையனை பார்க்குற பொழுது நான் அப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இல்லை நம்மளுடைய வாழ்க்கை துணையை பார்க்குற பொழுது கணவன் மனைவிங்கிற எண்ணம் இருக்குது. வேறு உறவுகளை பார்க்குற பொழுது நமக்கு வேறு வேறு உணர்வுகள். ஒவ்வொரு மனிதர்களை பார்க்குற பொழுது அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வருது. எந்த உறவும் பக்கத்தில் இல்லாமல் நாம் மட்டும் இருக்கிற பொழுது நாம் அம்மாவா, பையனா, அப்பாவா, பேரனா, தாத்தாவா, மாமனா, மச்சானா, என்னது? ஒன்றுமே இல்லையே. பக்கத்தில் ஒரு உறவு வர்ற பொழுது தான் நமக்கு ஒரு அடையாளம் வருதே ஒழிய, இந்த உறவு எந்த உறவும் பக்கத்தில் இல்லைன்னா நம்மளை என்ன சொல்கிறது? ஒரு மனுஷன்தான், அவ்வளோதான். அந்த மனுஷனும் அந்த உடம்போடு விழித்திருக்கிற பொழுது தான் மனுஷன். தூங்கிட்டாக்கா அந்த மனிதன்கிற எண்ணமும் இல்லை. நான் தியானத்தில் இருந்தால் நான் மனிதன்கிற எண்ணமும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? வேறு அறிவு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் இருக்கிறேங்கிறத தவிர மற்றதெல்லாம் விவகாரத்தில் சம்பந்தத்தினால் வந்தது. விவகாரம் இல்லை, அந்த சம்பந்தம் இல்லைன்னா நான் வெறுமனே நான், அவ்வளோதான். ஆனால் ஐயாம் அப்புறம் போடுறோம்ல, நான் ஐ ஆம் போட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வேணாலும் போடலாம். ஆனால் உண்மை என்னது? அதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும். அந்த ஐயாம் மட்டும் மாறாமல் இருக்கும். நான் இருக்கிறேன், அவ்வளோ. ஐயாம்ங்கிறது நான் இருக்கிறேன். அப்புறம் நான் ஆணாக இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன், மனிதனாக இருக்கிறேன், குழந்தையாக இருக்கிறேன், இளைஞனாக இருக்கிறேன், அப்பாவாக இருக்கிறேன், இல்லை முதலாளியாக இருக்கிறேன். அதெல்லாம் மாறக்கூடியது. நான் இருக்கிறேங்கிறது மட்டும் அப்படியே மாறாமல் இருக்குது. அப்போ இந்த எந்த விவகாரமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, எந்த உறவும் இல்லைன்னா நான் இருக்கிறேங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதான் இங்கே சாஸ்திரம் சொல்கிறது. இந்த அறிவு எல்லா விவகாரங்களிலும் மாறாமல், எல்லா நிலைகளிலும் மாறாமல் இருக்கின்றது. எல்லா இன்பத் துன்பங்களிலும் அதை போட்டுக்கணும். நமக்கு புல வாழ்க்கை, புல விஷயங்கள் எப்படியெல்லாம் மாறினாலும் நான் மாறாமல் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் புற விவகாரங்களால் ஏதாவது பாதிப்பு வந்தால் உடம்புக்கு வருது, உடம்புக்கு தான் வருது, மனசுக்கு தான் வருது. நான் அதை பிரகாசிப்பவனாக இருக்கிறேன். உடம்பு மனசு நான் நினச்சாக்கா அதனுடைய பாதிப்பு என்னுடையது. உடம்பு மனசு நான் இல்லை, இது பிரகாசிக்கின்ற அறிவு நான். விவகாரத்தினால உடம்பு மனசுக்கு பாதிப்பு வரலாம், நான் சாட்சி மாத்திரமாக இருக்கிறேன். அதான். அதனால் இந்த அறிவு இந்த முத்துக்களுள் கயிறு போல எந்த நிலையிலும் மாறாமல், எல்லா புத்தி விகல்பேஷுனா, புத்தி விகல்பங்களில் மாறாமல் இருக்கின்றது. அதனால் புத்தி விகல்பம் அடையும், விவகாரத்தில் புத்தி விகல்பம் அடையும். விவகாரம் எதுவும் இல்லைனாலும் புத்தி விகல்பம் அடையும். ஏன்னா அதுக்குள்ள வாசனை இருக்குது, அதுக்குள்ளே ட்ரிகர் பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு உள்ள வாசனை இருக்குது. தூக்கத்தில் தியானத்தில் உட்காந்தா மனசு இருக்கான்னா அது நம்மள்கிட்ட எங்கேயோ போயிடும். விவகாரம் எதுவும் இல்லை, கண்ணை மூடியாச்சு, எதுவும் பார்க்க வேணாம் கேட்க வேணான்னு சங்கல்பம் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ண உட்காந்தா அப்போ தான்
சகல விகல்பங்களும் வருது. அப்போ தான் தியானத்தில் தான் எல்லா உலக எண்ணங்களும் வருது. எதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அந்த நினைப்பெல்லாம் வருதுன்னா. அப்போ என்னது, விஷயம் இருந்தாலும் புத்தியில் விகல்பம் இருக்கும், விஷயம் இல்லைனாலும் புத்தியில் விகல்பம் இருக்கும். ஆனால் ஆத்மா அந்த எல்லா விகல்பங்களையும் பிரகாசிப்பதாக இருக்கின்றது. அதனால் நம்மளுடைய கவனம் புத்தியிலேயோ புத்தி விகல்பத்திலேயோ இல்லாமல் புத்தி விகல்பத்தை பிரகாசிக்கின்ற ஆத்மாவிடத்தில் இருக்கணும். அதனால் இந்த புத்தி விகல்பத்தை என்ன பண்ணணும்னா, அந்த புத்தி விகல்பத்தை பிரகாசிக்கின்ற ஆத்மா பக்கத்தில் புத்தியை திருப்பணும். இல்லை, புத்தி விகல்பம் புத்தியினுடைய எண்ணங்கள், புத்தியில் தோன்றுகின்ற எண்ணங்களை விஷயத்தை நோக்கி வைக்காமல் எந்த அறிவு இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தோன்றுகிறதுன்னு அதை நோக்கி திருப்பணும். அதுதான் ரமணர் சொல்கிறார், எண்ணங்கள் தோன்றும் இடத்தை பாருனா. எண்ணங்களுக்கு பின்னாடி போய் விஷயத்தை பார்க்காத, எங்கிருந்து இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது என்று எண்ணங்களை எண்ணுபவனை நோக்கி திருப்புனா. எண்ணங்கள் அனைத்தையும் எண்ணுபவனை அல்லது எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவை நோக்கி எண்ணங்களை திருப்ப வேண்டும். அதனால் இந்த லைட்டை நோக்கி திருப்பணும்னா, லைட்டு மற்ற எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் காமிக்கிற நான் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் தன்னை நோக்கி எண்ணங்களை திருப்ப வேண்டும். அதான் இங்கே இருக்குது. எல்லா விகல்பங்களுள்ளும் புத்தியினுடைய எல்லா எண்ணங்களுள்ளும் அறிவு மாறாமல் இருக்கின்றதுன்னு மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம். ஆமாம், அதை மறக்காமல் இருக்கணும். அதான் விஷயம். அது மறந்து போய் கிளாஸை விட்டு வெளியே போனால் மறந்து போயிடுது. ஆமாம், அதான் சரி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திவேத விபாகினே வ்யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.